நேற்று லெஃப்ட் அவுட் இட்லி கொஞ்சம் இருந்தது. அதை வந்து காக்காவுக்கு வைக்கலான்ட்டு பிச்சு வச்சிட்ருந்தேன். காக்கா சாப்பிடும்னு பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் எடுக்கிறாங்களான்ட்டு. பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கவே இல்லை. நான் பக்கத்துலேயே நிற்கிறதுனால அவங்க எடுக்கலைன்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் தள்ளி போய் நின்னேன். அப்போவாச்சும் எடுக்கிறாங்களான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை. நான் நிற்கிறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணேன். அவங்களும் கிட்ட வந்தாங்க. எடுத்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். இட்லினால அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ, நான்வெஜ் வச்சுருந்தா பிடிச்சிருக்கும். பட் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்சம் தள்ளி நின்று. இப்போ பாருங்கள், நான் மூவ் பண்ணிட்டேன். அப்போ கூட அவங்க எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி லெஃப்ட் அவுட் இட்லி வந்து 3 இட்லிஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பிச்சு போட்டு அதை எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் அவுட் இட்லிஸை பிச்சிட்ருப்பேன். அதையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணேன், பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு அவங்க வரவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அவுட் இட்லிஸ் வந்தது எல்லாத்தையுமே கையிலேயே பிச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியே காக்காக்க வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நிறைய காக்கா வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் வரவே இல்லை ஒன்றும் கேட்டிங்கன்னா. ஆனால் அந்த காக்கா நின்றுட்டுருந்த காக்கா அங்கேயே தான் இருந்தது. தெரியல, யாருமே வந்து இந்த இட்லிஸும் எடுக்கவே இல்லை. ஆனால் அங்கே பாருங்கள், அந்த காக்கா வந்துடுச்சு. போய் அந்த நம்ம இல்லாத சமயத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த கிளையில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், சாப்பிட்டுட்ருக்கு. இந்த மாதிரி நேச்சுரலில் நடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஓகே காய்ஸ், எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் திட்ட மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், பாய்.